Hi friends, welcome to Triple J Tailoring. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 42 சைஸ்ல ஸ்ட்ரைட் கட்டிங் ப்ளவுஸ் தான் போட போறோம். அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்ஸ் எல்லாத்துக்கும் கிளியர் பண்ற மாதிரி இந்த வீடியோ ரொம்ப தெளிவா போட்டுருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ்ல மெஷர்மென்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. மெஷர்மென்ட்ஸ் வந்து எடுக்கும்போது இதில் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்டோ அதுக்கு நேராக எழுதி வச்சிட்டிங்கன்னா கட்டிங் போடும்போது ஈஸியாக இருக்கும். அதனால இதை பொறுமையாக வந்து பாஸ் பண்ணிவிட்டு எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த ப்ளவுஸில் தான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போகிறேன். இதோட ஹேண்ட் வந்து நல்ல பெரிய ஹேண்டு, அதனால ஹேண்ட் பெருசாக இருக்கிறது ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இதில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ளவுஸை வந்து பேக் பக்கம் தெரிகிற மாதிரி ரெண்டாக நான் இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட ஒயரம் எடுத்துடலாம். ஷோல்டர் தையல்ல இருந்து கீழே வரைக்கும் எடுங்க. இந்த மாதிரி லைட்டாக மேலே தூக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி இழுத்து விட்டு எடுங்க. 14 இருக்குது ப்ளவுஸோட ஹைட்டு. அப்போ வந்து 1/2 இன்ச் நம்ம ஷோல்டர் தையலுக்கு சேர்த்து 14.5 இன்ச் எழுதி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேக் நெக்கும் இப்படியே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ் மடித்து வச்சுருக்கும் போதே அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து அந்த நெக்கு எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் வந்து எடுக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நெக்குக்கு நேராக ஒரு ஸ்கேலை வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா எது வரைக்கும் பேக் நெக் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து 7.5 இருக்குது, ஆனால் கொஞ்சம் வந்து பேக் நெக் இறக்கி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து 8 இன்ச் வைக்கிறேன், 1/2 இன்ச் இறக்கி. நீங்கள் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டை ப்ளவுஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி என்ன ஹைட் இருக்கோ அதையே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி நான் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ப்ளவுஸை மடிச்சுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் கழுத்தோட அளவு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு நேராக ஒரு ஸ்கேல் வச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எது வரைக்கும் ப்ளவுஸ் வந்து நெக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து 6 இருக்குது. மோஸ்ட்லி வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து உடம்புலேருந்து எடுத்தாலுமே நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து 6 தான் வைப்போம் எப்போவுமே. அதே மாதிரி நான் உடம்புலேருந்து டேரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதும் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டோட ஹைட்டு 12 இருக்குது ஹேண்டோட ஹைட் இதில். அப்போ வந்து அதை வந்து அப்படியே எழுதி வச்சுக்கலாம். நம்ம வரையும் போது 1/2 இன்ச் தையலுக்கு வந்து நம்ம விட்டுக்கலாம். அடுத்து ஹேண்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக மடிப்பு இல்லாமல் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஹேண்ட் ரவுண்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 5.5 இருக்குது. அவங்க 1/2 இன்ச் லூஸ் கேட்டிருந்தாங்க, எனக்கு கை கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால நான் 6 வைக்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் ப்ளவுஸுனால் அதில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்பர் பாடி எடுக்கலாம். ஒரு ப்ளவுஸோட சைஸே வந்து அந்த அப்பர் பாடியை வச்சு தான் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம் இந்த சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்பர் பாடி எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து லூஸ் இல்லாமல் இந்த மாதிரி அழகாக வந்து ஃபஸ்ட்டு லே பண்ணிக்கோங்க பேக் சைடில். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இந்த ஆம் ஹோல்லேருந்து அந்த ஆம் ஹோல் வரைக்கும் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். நெக்கை வந்து ரொம்ப அகலமாக வச்சிடாமல் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது 21.5 இருக்குது. நான் ஒரு 1/2 இன்ச் வந்து லூஸ் வைக்க போகிறேன். அதனால் 22 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் லூஸ் கேட்டிருந்தனால நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை அப்படியே இந்த மாதிரி ஓரமாக வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பேக் சைடு மட்டும்தான் இப்போ எடுத்துருக்கோம், இன்னும் ஃப்ரண்ட்டும் நம்ம அப்பர் பாடி எடுத்து டோட்டலாக ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இப்போ பாருங்கள், இதில் வந்து 10 இன்ச் இருக்குது. இந்த பக்கம் 10 இன்ச்சு, அந்த சைடில் ஒரு 10 இன்ச்சு, அப்போ 20 இன்ச் இருக்குது. அந்த 20 இன்ச்சை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கணும். கொக்கி சைடில் 10 இன்ச்சு, இந்த மாதிரி காஜா சைடில் வந்து 10 இன்ச் இருக்கும். எடுக்கும்போது வந்து கொக்கி சைடில் வந்து சேர்த்து எடுங்க. காஜா சைடில் அந்த காஜா பட்டி இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரெண்டுமே கரெக்டாக வரும். ஸோ வந்து 22, 10, 10 மொத்தம் சேர்த்திங்கன்னா 42 இன்ச் வருது. இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து 42 அப்பர் பாடி. ஓகேவா? இந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் ப்ளவுஸில். அதுக்கப்புறமா ஹிப் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுக்கலாம். ஹிப் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஐ சைடில் அந்த பட்டியை ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொக்கி சைடில் சேர்த்து நம்ம மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி மெஷர் பண்ணிகிட்டே வாங்க, லூஸ் இல்லாமல். 34 இருக்குது. ஸோ 34 வந்து ஹிப்போட சைஸு. இதில் வந்து நான் லூஸ் வைக்கல. ஏன் அப்படின்னா இடுப்பு வந்து அவங்க ஏற்கனவே பிரித்து விட்டுருக்காங்க ப்ளவுஸில், அதனால் நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன் ஹிப்பு. நீங்களுமே வந்து உங்களுக்கு கரெக்டான ஹிப் சைஸ்னால் அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். நெக்கோட அகலம் வந்து 2.25 இன்ச் வைக்கிறேன். ஆம் ஹோல் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். இது வந்து 42 சைஸ், அதாவது 40க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நெக்கோட அகலம் வந்து நீங்கள் 2.25 வைக்கலாம். மற்றது எல்லாருக்கும் நம்ம வந்து 2.5 இன்ச் வைப்போம்.
இப்போது கீழே வந்து அன்ஈவனாக இருக்குது, அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹேண்டோட ஹைட் வந்து இதில் 12 இன்ச் இருக்குது. அப்போ வந்து 1 மீட்டரில் வந்து நம்ம தைக்க முடியாது, 1.5 மீட்ரு 1.25 மீட்ரு கண்டிப்பாக வேணும் நமக்கு. அதனால் இப்போ இதில் நம்ம லைனிங்கில் 1.25 மீட்டர் எடுத்துட்டாலும் ப்ளவுஸ் வந்து சேரீலேருந்து கட் பண்ண ப்ளவுஸு அது வந்து பெருசாக இல்லை. அதனால் இவ்வளோ பெரிய ஹேண்டுக்கு நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம கீழே 2 இன்ச் மடித்து தைச்சிட்டோன்னா கிளாத் வந்து நம்ம பட்டிக்கெலாம் சுத்தமாக பத்தாது. அதனால் நான் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் லைன் போட்டுக்கிறேன். இதில் வந்து எப்படி பீஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோவும் இந்த வீடியோவிலே தான் இருக்குது. கண்டினியூவாக வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ 1/2 இன்ச் கீழே விட்டுட்டு அதுலேருந்து ப்ளவுஸோட ஹைட் எடுத்திருக்கேன். 14 இன்ச் ப்ளவுஸு, 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து 14.5 இன்ச் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஷோல்டருக்கு நேராக ஒரு லைன் போட்டுட்டு ஷோல்டர் வந்து 6 இன்ச் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 6 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 40க்கு மேலே, அதாவது 40 சைஸுக்கு மேலே தைக்கிற ப்ளவுஸுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டு வெட்டும்போது ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன், அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இது ஒரு ஐடியாவாக இருக்கும். அதனால் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி பேக் நெக் வந்து 8 இன்ச் இல்லையா, அந்த 8 இன்ச்சுக்கு நான் பாக்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம் ஹோல் வந்து 6 இன்ச்சு, அதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் அகலமாக போயிடக்கூடாதுன்றதுக்காக மேலே ஷோல்டருக்கு 6 இன்ச் வச்ச மாதிரி இதுக்கு நேராகவும் 6 இன்ச் குறிச்சிட்டு நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போது அப்பர் பாடி வந்து நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா 42 இன்ச்சு, அந்த 42 இன்ச்சை வந்து 4ஆக வந்து டிவைட் பண்ணணும். 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 10.5 இன்ச் கிடைக்கும். அந்த 10.5 இன்ச்சை வச்சுக்கிட்டு பேக் அப்படின்னு எழுதிட்டு அது கூட 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி 11.5 இன்ச் எழுதிக்கோங்க. ஃப்ரண்ட் அப்படின்னு எழுதிட்டு அது கூட மைனஸ் பண்ணுங்கள். 10.5 இன்ச்லேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 9.5 இன்ச் எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கும் பண்ணிக்கலாம். நம்ம பேக்குக்கு 1 இன்ச் ஆட் பண்ணணும், ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணணும், அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அப்பர் பாடியில் பேக் அப்படின்னு எழுதி வச்சுருந்தோம் இல்லையா 1/8 சேர்த்து, அந்த 1 இன்ச் சேர்த்த மெஷர்மெண்ட்டை தான் வந்து நம்ம இதில் குறிக்கணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து பேக் பார்ட் தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளவுஸ் வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து கேப் வந்து நல்லா ஃபிட்டிங் சூப்பராக வரணும்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பேக்குக்கு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டில் வந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட்டில் 1 இன்ச் மைனஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் எடுத்து நம்ம பேக்குக்கு ஆட் பண்ணுறோம். அப்போ வந்து அந்த அப்பர் பாடியில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. அதனால ஃபஸ்ட்லேருந்து 11.5 இன்ச் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து 2 இன்ச் தையலுக்கு குறிச்சிருக்கேன். இந்த ஃப்ரண்ட் அப்பர் பாடி 9.5 இன்ச் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம தைக்கும் போது தான் நமக்கு யூஸ் ஆகும், அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த மாதிரி 2 இன்ச் தையலுக்கு கோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் வச்சோம்ல, அதில் பாதி, அதாவது 6 இன்ச்சில் பாதி 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னரில் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 11.5 இன்ச் அந்த 3 டாட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். நிறைய சூப்பரான டிப்ஸோட நிறைய சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து அர்க்காத் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 11.5 இன்ச் அப்பர் பாடி குறிச்சிருந்தோம் இல்லையா, அதையும் அர்க்காத் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேக் பார்ட் வந்து நம்ம சூப்பராக கட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்த அடுத்த எண்டில் வந்து நம்ம ஹேண்டு கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பிகினர்ஸ் வந்து மடிக்கிறதையும் கேட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 கிளாத் கம்மியாக மடிச்சுக்கோங்க. 4மே ஈவனாக மடித்து போட்டோன்னா நமக்கு அகலம் பத்தாது தையலுக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா இவங்க வேறு 42 சைஸு, அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து ரொம்ப 28 அந்த மாதிரி சைஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஜாயின்ஸ் போடாமல் தைக்கிற மாதிரி வரும். மற்றபடி எல்லாருக்குமே லைட்டாக வந்து ஒட்டு போடுற மாதிரி தான் வரும். இதுலேயுமே வந்து 1/2 இன்ச் அது கீழே வந்து அன்ஈவனாக இருக்குது, அதனால் வந்து நான் ஒரு லைன் போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 12 இன்ச் வந்து கையோட உயரம் 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து 12.5 இன்ச் நான் குறிச்சிருக்கேன்.
அதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அந்த லைன்லேருந்து கீழ் பக்கமாக 3.5 இன்ச் நான் எடுக்கிறேன். எப்பவுமே ஒரு 10 வரைக்கும், அதாவது 9.5 10 வரைக்கும் ஹைட் வைக்கிறீங்கன்னா 3 இன்ச் எடுங்க. 10 இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சுனாவே நீங்கள் 3.5 இன்ச் எடுக்கலாம் இந்த லைனு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுலேருந்து பேக் பார்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து நான் மெஷர் பண்ணுறேன் இந்த ஆம் ஹோல் எவ்வளோ இருக்குன்னு. அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் வரைக்கும் தான் மெஷர் பண்ணணும். 10.5 இருந்துச்சு இல்லையா, அது வரைக்கும் தான் மெஷர் பண்ணணும். தையலுக்கு 2 இன்ச் விட்டோம்ல, அந்த இடத்துல மெஷர் பண்ணக்கூடாது. இப்போ வச்சு பார்க்கும்போது தையலுக்கு வந்து துணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால இந்த துணியை இன்னும் கொஞ்சம் கூட நான் கம்மியாக மடித்து போட்டுக்கிறேன். 9.5 இன்ச் வைக்கணும் இல்லையா, நம்ம 9.5 இன்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு துணி வேணும். அதனால 9.5 இன்ச் வச்சாச்சு. இந்த இடத்துல நமக்கு 2 இன்ச் வந்து இல்லை, ஆனால் பரவாயில்ல, நம்ம அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே லைனில் 2 இன்ச் வச்சு இந்த மாதிரி கர்வ் வந்து வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரவுண்ட் வந்து கீழே இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க 6 இன்ச்சு. அதுக்கப்புறம் 2 இன்ச் தையலுக்கு 3.5 இன்ச் எடுத்திருக்கோம் மேலே இருக்க லைன்லேருந்து இந்த லைனில் வந்து 10.5 இன்ச் நம்ம பேக் பார்ட்டில் மெஷர் பண்ணிவிட்டு 1 இன்ச் மைனஸ் பண்ணி 9.5 இன்ச் இந்த இடத்துல குறிச்சிருக்கோம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த 2 இன்ச் தையலுக்கு விட்டோம் இல்லையா, அந்த டாட்டையும் அந்த எண்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கரெக்ட் மெஷர்மெண்ட் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ஹேண்ட் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு இந்த ஜாயின்ஸ் போடுறதுக்கு துணி வந்து நான் லாஸ்ட்டாக எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் 2 இடத்துல எங்கெங்கே அர்க்காத் பண்ணோன்னா அந்த 1/2 இன்ச் கிட்டையும் இந்த சென்டர் மேலே இடத்துலையும் நம்ம அர்க்காத் பண்ணணும். கண்டிப்பாக இந்த அர்க்காத்லாம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓப்பன் சைடு வந்து என்னோடய பக்கம் இருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன். இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான் ப்ளவுஸு. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வேணுன்றவங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து கிராஸ் கட்டிங் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணுற வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக் பார்ட்டை எடுத்து அப்படியே வந்து இதுக்கு மேலே நான் அப்படியே லே பண்ணியிருக்கேன். அப்படியே போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஓப்பன் சைடு வந்து இதோட ஃபோல்டிங் கரெக்டாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்கோட அகலம், ஷோல்டரு, ஆம் ஹோல் அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கோ அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். அது ஓரமே வரைஞ்சிட்டு ப்ளவுஸ் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஒரு லைன் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி எடுத்துட வேண்டாம், 1/2 இன்ச் எடுத்தால் போதும். இப்போ இந்த பேக் பார்ட்டை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6 இன்ச் எடுத்து நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆம் ஹோல் பாக்ஸையும் வந்து நம்ம திரும்ப வரைஞ்சிக்கலாம் ஒரு வாட்டி. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸை வந்து உள்ள வரைக்கும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச் உள் பக்கமாக தள்ளி பாக்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நெக்கும் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து ப்ராடாக எடுத்துக்கலாம். எப்பவுமே வந்து நீங்கள் என்னோடய வீடியோ கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் நெக்குக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணுவோம். எப்பவுமே இந்த ப்ளவுஸில் கம்மி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து 42 சைஸ் ப்ளவுஸு. நம்ம வந்து 40 வரைக்கும் இருக்கிற ப்ளவுஸில் வந்து அந்த ஃப்ரண்ட் 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணுவோம். 40க்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த 1/2 இன்ச் கம்மி பண்ணக்கூடாது. அப்போ தான் கப் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ ஃப்ரண்ட்டு ப்ளவுஸ்லேருந்து நம்ம ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட் எடுக்கவே இல்லை. அதனால் ஷோல்டர்லேருந்து அந்த டாட் வரைக்கும் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டாட்லேருந்து கீழே வரையும் பிடிச்சிங்கன்னா 12.5 வந்து பட்டி வரைக்கும் இருக்குது. ஸோ 1/2 இன்ச் துணி வந்து பட்டிக்கு உள்ளே போயிருக்கும். ஸோ 13 இன்ச்சு. ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் வந்து நமக்கு தையலில் போயிடும். அப்போ வந்து மொத்தம் 13.5 இன்ச்சு அதை வந்து இந்த இடத்துல குறிச்சிக்கலாம். அதாவது கீழே ஒரு 1/2 இன்ச்சு, மேலே ஒரு 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு வேணும். இருக்கிற மெஷர்மெண்ட்லேருந்து 1 இன்ச் ஆட் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் 13.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து 4 இன்ச் எடுத்துக்கோங்க சென்டர் பாயிண்ட்டுக்கு. மேல் பக்கமாக 2 இன்ச் இந்த பக்கம் ஃப்ரண்ட்லேயும், அந்த லாஸ்ட்டில் ஒரு 2 இன்ச்சும் வச்சுக்கலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு.
இந்த இடத்துல லைட்டாக அப் அண்ட் டவுன் இருக்குது, அதனால் நான் கரெக்டாக மடிச்சுக்கிறேன். எப்போவுமே அந்த அப் அண்ட் டவுன் இருந்தால் நம்ம அப்படியே போட்டு தான் நான் வந்து கட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த 1/2 இன்ச் கம்மி பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து அந்த அது வந்து கட் பண்ணும்போது அந்த அப் அண்ட் டவுன் வந்து போயிடும் அதனால். ஆனால் இப்போ வந்து இந்த சைஸ் 42 சைஸ் அப்படின்றனால முன்னாடி நான் 1/2 இன்ச் கம்மி பண்ணவே இல்லை. அதனால் 2 கிளாத்தும் நமக்கு ஈவனாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால நான் கரெக்டாக மடித்து போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 40 சைஸுக்கு மேலே வந்து அந்த ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணக்கூடாது. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 40 சைஸ்க்கு மேலே இருக்கிறவங்க அந்த 1/2 இன்ச் கம்மி பண்ணாதீங்க. அப்பர் பாடி சைஸ் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன், இது 42. 40 சைஸ்க்கு மேலே இருக்கிறவங்க அந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். நிறைய பேர் நிறைய சூப்பரான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கிளியராக இருக்குது எக்ஸ்ப்ளனேஷன், அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உள்ளே வரைஞ்சோம் இல்லையா, அந்த கர்வில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு கீழே ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த லைனையே வந்து கீழே வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்து பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டியோட உயரம் வந்து 5.5 இன்ச்சு. இங்கேருந்து 5.5 இன்ச் வந்து குறிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பக்கமாக வந்து 3.5 இன்ச் கேப்புக்காக மட்டும்தான் இந்த 3.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். அந்த 3.5 இன்ச் கேப்பு குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 10.5 இன்ச் பட்டியோட லென்த்து, அதுக்கு முன்னாடி 2 இன்ச் கேப்பு. இந்த கேப்புக்கு நேராக அந்த மெஷர்மெண்ட்டை குறிக்கணுன்றதுக்காக தான் இந்த 3.5 இன்ச்சும் 2 இன்ச்சும் நான் எடுத்திருக்கேன். அந்த 2 இன்ச் கேப்புக்கு நேராக 5 இன்ச் குறிச்சிக்கோங்க. 3.5 இன்ச் கேப்புக்கு நேராக 4.5 இன்ச் குறிச்சிக்கோங்க. இப்போது இந்த 3 டாட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 42 சைஸ் ப்ளவுஸு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால அகலம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட்டி இதே மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அப்போ பட்டி வந்து நமக்கு 12.5 இன்ச் வேணும். ஆனால் முன்னாடியே 12.5 இன்ச் எடுத்துட வேண்டாம், ஷேப் மாறிடும். அதனால 10.5 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு பட்டி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து அப்படியே அந்த லைனை இழுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பட்டி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி சைஸ் பெருசாக இருக்கும்போது பட்டியோட லென்த்து மட்டும்தான் பெருசாகுமே தவிர மற்றது எல்லாமே நம்ம வந்து நார்மலாக எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கட் பண்ணணும். இப்போது நம்ம பட்டியும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது அந்த 5.5 இன்ச் குறிச்சோம் இல்லையா, அந்த பக்கமாக சின்னதாக அர்க்காத் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா அந்த ஹைட்டாக இருக்கிற பக்கம் வந்து நெக் சைடில் வச்சு அட்டாச் பண்ணணும், அதுக்காக. இப்போது ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இந்த ப்ளவுஸோட ஓரமாக இருக்குது பாருங்கள், அதுதான் சாரியோட கலரு. கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் வந்து நீட் இருக்குது, ஆனால் அகலம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு கம்மியாக இருக்கக்கூடிய கிளாத்தை வச்சு எப்படி நம்ம ப்ளவுஸை உருவாக்குறோம் அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இந்த ப்ளவுஸுக்கு நான் அவ்வளோ ஜாயின்ஸ் போட்டு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேண்டு கட் பண்ணிக்கலாம். அதனால் நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன் கிளாத்தை ஒரு எண்டில். இதை வந்து மேலே இருக்க கிளாத்தை எப்பவுமே 2 கிளாத்து கம்மியாக இருக்கிற மாதிரி மடித்து போடக்கூடாது. ஏன்னா அந்த நம்ம ஜாயின் பண்ணுற தையல் வந்து கைக்கு மேலே தெரிஞ்சிரும். அதனால் 4ஆக மடித்து போட்டுட்டு ஜாயின் போட்டோன்னா ஆம்ஹோலுக்கு கீழே, அதாவது அக்குளுக்கு கீழே போயிடும் அந்த தையல் எல்லாம். அதனால் 4ஆக மடித்து போட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் மட்டும் துணி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஜாயின் போடுறதுக்கு எப்படி துணி வந்து மீதி துணியை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம கை கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் 2ஆக இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு பேக் பார்ட்டை இதுக்கு மேலே போட்டு வந்து வெட்டி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி ஃபோல்டிங் சைடு கரெக்டாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் வந்து பேக் பார்ட் வெட்டிட்டு பக்கத்தில் கொஞ்சம் துணி இருக்கும் எப்போவுமே. அந்த மாதிரி இருந்தால் கூட அதை நம்ம ஹேண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கிளாத்தில் அதுவுமே இல்லை. ஏன்னா அகலம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்களும் வந்து எனக்கு 12 இன்ச் கை வேணும்னு கேட்குறாங்க. ஸோ வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து ஜாயின்ஸ் போட்டு தான் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அது எப்படி நான் போட்டு ஜாயின் பண்ணேன் அப்படின்றத ஸ்டிச்சிங்கில் வந்து பாருங்கள். இந்த வீடியோடைய லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், மீதி துணி இவ்வளோ தான் இருக்குது. இதுலேயே வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் கட் பண்ணணும், பட்டியும் கட் பண்ணணும், கையோட ஜாயிண்ட்டுக்கும் 4 துணி நம்ம எடுத்து வைக்கணும், 4 சைட்லேயும் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மேலே ஏற்றி நம்ம எவ்வளோ மேலே போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மேலே போட்டு எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கீழே பாருங்கள், பட்டி எடுத்தாலும் லென்த்து வந்து 12.5 இன்ச்சு. இது வந்து 42 சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றதுனால பட்டியோட லென்த்தும் 12.5 இன்ச்சு எடுத்துட்டா நமக்கு வந்து கைக்கு வந்து துணி பத்தாது. இந்த மாதிரி ஃப்ரண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் மேலே ஏற்றி போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மீறக்கூடிய அந்த சின்ன சின்ன பீஸ் கூட பத்திரமா எடுத்து வைங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த கைக்கு ஜாயிண்ட்டுக்கு அதுக்கப்புறம் பட்டிக்கு அதுக்கெல்லாம் வந்து ஜாயின் போடுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போது ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பட்டிக்கும் கையோட ஜாயிண்ட்டுக்கும் நம்ம இதை எப்படி வந்து டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதையே நம்ம அப்படியே 4ஆக மடித்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கைக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் துணி தான் வந்து மீறும் நமக்கு பட்டிக்கு. அப்போ வந்து கைக்கு நம்ம நிறைய ஜாயின் போட்டால் வந்து நல்லா இருக்காது. அதனால பட்டி வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் போயிடும் இல்லையா, அதனால பட்டிக்கு வேணாலும் நம்ம வந்து ஜாயின்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் தான் மீறுது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்டில் இந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் பட்டியை போட்டு கட் பண்ண போகிறேன். மீதி இருக்க கிளாத் இந்த மாதிரி குறுக்கில் போட்டு நான் கட் பண்ண போகிறேன். இந்த பக்கம் பாதி வந்து கிளாத் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் நெக்லேருந்து கட் பண்ண அந்த குட்டி குட்டி பீசஸை வச்சு ஜாயின் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் பட்டியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன் குறுக்கில் போட்டு. இதை வந்து எப்படி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்றது ஸ்டிச்சிங் வீடியோவில் பாருங்கள். ஸ்டிச்சிங் வீடியோனா தனியாக இல்லை, இந்த வீடியோவோட கண்டினியூலேயே ஸ்டிச்சிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். மீதி இருக்க கிளாத்தை அப்படியே 4ஆக நம்ம ஜாயின் பண்ணி கைக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். அதனால இந்த கிளாத்தை அப்படியே நான் கையில் வச்சுடுறேன் ஸ்டிச்சிங் பண்ணும்போது பாருங்கள். இப்போ இந்த பட்டியை வந்து இந்த லைட்டை வெளியில் நீண்டிருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் அப்படியே வைக்கிறேன். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஜாயின் போடும்போது பார்க்கலாம் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஒரு துணி வந்து இந்த துணியில் வந்து ஜாயின் போட்டுக்கலாம், மற்றது வந்து ஃப்ரண்ட் நெக் வெட்டணும் இல்லையா, அதில் மீந்த 2 கிளாத்தையும் வச்சு ஜாயின் போட்டுக்கலாம். இப்போது கட்டிங் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இனி ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த லைனிங்கில் ஜாயிண்ட்டுக்காக நம்ம துணி இன்னும் எடுத்து வைக்கல, அதுக்கும் வந்து எடுத்துக்கலாம். இந்த மீதி இருக்கிற லைனிங் இருக்கு இல்லையா, அந்த லைனிங்கை வந்து இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டோன்னா கை எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்றது தெரியும். நம்ம அப்படியே வந்து ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஜாயின் போட்டுட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி நான் ரஃப்பாக வந்து லைனிங்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பட்டிக்கு 3 கிளாத் வைப்போம். அது நான் ஸ்டிச் பண்ணும்போது இன்னொரு கிளாத் இந்த லைனிங்கில் கட் பண்ணிடுவேன். இப்போ வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். லைனிங் 2 கிளாத் கம்மியாக இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இப்போ லைனிங்கில் கட் பண்ணி வச்ச துணியில் கம்மியாக இருக்க சைடில் சும்மா இந்த துணியை கூட வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். மேலேயும் கீழேயும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சு போடுங்க. இப்போ இன்னொரு கையிலையும் கம்மியாக இருக்க சைடில் இந்த துணியை ஜாயின் போட்டுக்கலாம். நான் ஒரு கை மட்டும்தான் ரெடி பண்ணுறது காட்டியிருக்கேன், ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்றனால ஒரு கை வந்து ரெடி பண்ணுறதை காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கையை ஜாயின் போட்டதுக்கப்புறமா அந்த சென்டர் அர்க்காத் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு கரெக்டாக இந்த மாதிரி மடித்து போட்டிங்கன்னா ஒரு சைடு நமக்கு கரெக்டான அளவு இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இப்போ நம்ம ஜாயின்ஸ் போட்டாச்சு ஒரு கைக்கு. இப்போ இந்த அர்க்காத்தை வந்து அதே மாதிரி பண்ணி வச்சிடலாம். இன்னொரு கையும் வந்து ஓப்பன் பண்ணி நகத்தில் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு சென்டர் பார்த்து மடிங்க. சென்டர் வச்சு மடிச்சிங்கன்னா கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து நமக்கு தெரிஞ்சிரும். ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போது ஆர்காத் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மேலே இருக்க துணியை எப்படி ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள். இதை நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பீஸை 4ஆக மடித்து வந்து ஃபஸ்ட் நான் 4 பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 2 பீஸ் வந்து ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, 2 பீஸ் வந்து குட்டியாக தான் இருக்குது. அதனால் ஒரு பெரிய பீஸையும் ஒரு குட்டி பீஸையும் வந்து ஒரு கைக்கு எடுத்துக்கலாம், அதே மாதிரி இன்னொரு கைக்கு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஜாயின் போடுறத வந்து ஒரு கையிலேயே நான் வந்து உங்களுக்கு காமிக்க முடியும். அதனால் நான் வந்து எப்படி ஒரு கையை வந்து ரெடி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சு 1/2 இன்ச்சுக்கு நான் ஜாயின் போட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு சைடுக்கு அந்த சின்ன பீஸில் ஒன்று எடுத்து கீழேருந்து மேலே ஜாயின் போடுற மாதிரி இந்த மாதிரி வச்சு நான் ஃபஸ்ட் ஜாயின் போட்டுக்கிறேன். மேலே வந்து கொஞ்சம் கிளாத் கம்மியாக தான் இருக்குது. அப்போ வேறு ஏதாவது ஒரு கிளாத்தை தான் நான் வந்து மேலே ஜாயின் போடணும். எதுக்கும் நான் வந்து லைனிங் இதுக்கு மேலே வச்சு பார்த்துட்டு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஜாயின் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லைனிங்கை இதுக்கு மேலே வச்சு பார்க்கலாம், எல்லா சைட்லேயும் கிளாத் வந்து சரியாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் கிளாத் கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையே நான் கட் பண்ணி இந்த கம்மியாக இருக்க இடத்துல வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். லைட்டாக அங்கே ஜாயின் பண்ண இடத்துல ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அது கூடவே இந்த கிளாத்தை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிளாத்தை நீட்டாக வச்சுட்டு மேலேருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங்கை வச்சு பாருங்கள். இப்பயுமே லைட்டாக கார்னர் கிட்ட வந்து சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக அந்த 1/2 இன்ச் நான் முனையில் விட்டுருந்தேன் இல்லையா, அதாவது இந்த துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கோட நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த 1/2 இன்ச்சு வந்து ஒரு தையல் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த லைனிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு லைனிங்கோட அதாவது அந்த பிசுறு சைடு, அதாவது ராயேஜஸ் வந்து லைனிங்கோட பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு படிகிற தையல் போட்டுக்கோங்க. லைனிங்கோட எண்டில் வந்து படிகிற தையல் போடணும். அடுத்தது லைனிங்கை உள்பக்கம் அடிச்சுட்டு மேலே ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். சுருக்கம் இல்லாமல் கேர்ஃபுல்லாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து போட்டு பார்த்துட்டு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் வந்துருந்துச்சு. இப்போது ராங் சைடு, அதாவது லைனிங் சைடில் திருப்பிட்டு லைனிங்கோட ஓரத்துலேயே வந்து நம்ம சுற்றி தையல் வந்து போட்டுக்கலாம் லூஸ் இல்லாமல். இந்த கார்னரில் மட்டும் பாருங்கள் கொஞ்சம் துணி இல்லாமல் இருக்குது, அதை எப்படி ஜாயின் போடுறதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன். இப்போது அவுட்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தையே நான் வந்து கட் பண்ணி அந்த இடத்துல ஜாயின் போட போகிறேன். ஏன்னா நமக்கு வேறு கிளாத்தே இல்லை, பெல்ட்டுக்கு வேறு, அதாவது பட்டிக்கு வேறு நம்ம இன்னும் கிளாத் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இந்த கைக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கிளாத்லேயே எத்தனை ஓட்டு போட முடியுமோ போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் கிராஸாக வந்து கிளாத்தை இப்படி கொடுத்து அதை வந்து திருப்பி தைக்க போகிறேன். ஏன்னா இது வந்து ஆம்ஹோலுக்கு கீழே போயிடும், அதனால தெரியாது சுத்தமாக. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கூட ஜாயின் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஒரு கைக்கு ஜாயின் போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு கைக்கும் நான் வந்து ஜாயின்ஸ் எல்லாம் போட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து இந்த போட்ட ஜாயின்ஸ் எதுவுமே நமக்கு மேலே தெரியாது, ஏன்னா இப்படி கம்மியிலேருந்து அப்படியே அகலமாக நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ வந்து ஆம்ஹோல் கீழே போயிடும். இதே மாதிரி இன்னொரு கை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தில் எது நல்ல பக்கம்னு பார்த்துட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி லைனிங்கை வச்சுக்கோங்க. லைனிங்கை வச்சுட்டு எல்லா சைட்லேயும் லைனிங் வெளியில் போகாமல் அந்த நல்ல கிளாத்துக்குள்ளேயே லைனிங் இருக்கா அப்படின்னு எல்லா சைடும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பா நெக் அப்படின்றனால ஒரு கைடு அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து அந்த பா ஷேப் கிட்ட வந்து நீடில் உள்ளே விட்டு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை மட்டும் திருப்பிட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஷார்ப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் நல்லா ஷார்ப்பாக வந்து திருப்பிக்கோங்க. நீடில் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மேலே இருக்கிறத மட்டும் தூக்கிட்டு இந்த மாதிரி கிளாத்தை திருப்பி தைச்சிங்கன்னா தான் அந்த ஷார்ப் வந்து நல்லா வரும்.
இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா லைனிங்க்கு உள்ளே இருக்கிற இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதில் வந்து நிறைய இடத்துல கட் பண்ணி விடணுன்னு எந்த அவசியமும் இல்லை. அந்த 2 கார்னரில் மட்டும் கட் பண்ணி விட்டால் போதும். இந்த பா நெக்குக்கு 2 இடத்துல மட்டும் கரெக்டாக நல்லா டீப்பாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. தையலில் பற்றாமல் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கட் பண்ணுங்கள். இப்போ அந்த ராய்ஜஸ் வந்து லைனிங் பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு படிகிற தையல் போட்டுக்கலாம். எப்பவுமே படிகிற தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். கரெக்டாக அந்த கார்னர் வரைக்கும் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு சைடுக்கு அப்படியே திருப்பிக்கலாம். படிகிற தையல் போட்டு முடித்தோடனே நெக்கு வந்து திருப்பும் போது அழகாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம திருப்பணுன்னு கூட அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து வந்திருக்குன்ட்டு. இப்போ மேலே வந்து ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். நெக்கு ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸோட அழகே வந்து நெக்கு தான். நெக்கு நம்ம வந்து ஒழுங்காக ஸ்டிச் பண்ணலைன்னா ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்காது. அதனால் நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவுட்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் லூஸ் இல்லாமல். நெக்ஸ்ட்டு நிறைய சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. நிறைய பேர் வந்து சுடிதார் வீடியோ வந்து கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு சுடிதார் வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸோடு வந்து சுடிதார் வீடியோ வரப்போகுது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கலாம் அப்படின்றது நான் வந்து அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த மாதிரி உள்ள லூஸ் இல்லாமல் கேர்ஃபுல்லாக வந்து அவுட்லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, லைனிங்க்கு வெளியே இருக்க கிளாத் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த கட் பண்ணி எடுக்கிறதையும் நான் வந்து ஃபுல்லாக காமிக்கல. நான் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லா சைட்லேயும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இன்னொரு கிளாத்து கீழே நம்ம வந்து 1/2 இன்ச் மட்டும் தானே விட்டுருக்கோம். அதை எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பாருங்கள். 2.5 இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி லைனிங்கில் ஒரு கிளாத் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பக்கத்துக்கு கீழே வந்து லைனிங்கை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அந்த 1/2 இன்ச் நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. அடியில் வந்து நான் லைனிங்கை வச்சுருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு அந்த அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வரைக்கும் நம்ம இந்த தையலை போட்டுடலாம். போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நல்ல பக்கம் திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி லைனிங்கை பிரிச்சுட்டு ராய்ஜஸ் வந்து லைனிங் சைடில் இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு படிகிற தையல் போட்டுக்கலாம். இப்போது ராங் சைட் திருப்பிட்டு இந்த துணியை அந்த தையல் போட்டோம் இல்லையா அது வரைக்கும் மடித்து அதை அப்படியே உள்ளே மடிச்சிக்கலாம். அப்போ நம்ம வச்ச லைனிங் வந்து வெளியில் தெரியவே தெரியாது. நம்ம ஜாயின் போட்டு தான் தைச்சிருக்கோன்றதும் தெரியாது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இடுப்புக்கிட்ட வந்து நல்லா ஸ்டிஃப்னஸாக நல்லா இருக்கும். அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிளாத்தை வந்து இழுத்து பிடிக்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டு தையுங்க. இல்லைனா ஒரு மாதிரி முறுக்கிட்டு அசிங்கமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னு. அந்த லைனிங் எதுவுமே வந்து நல்ல பக்கம் தெரியல. இப்போ ஷோல்டருக்கு நேராக இந்த மாதிரி டபுளாக மடிச்சுட்டு கீழே 1/2 இன்ச்சில் இருந்து ஹைட்டு வந்து 4 இன்ச் வரைக்கும் டாட் பிடிச்சிக்கலாம். 1/2 இன்ச்லேருந்து 4 இன்ச்சு. இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஷோல்டருக்கு நேராக இன்னொரு டாட் பிடிச்சிக்கலாம். 1/2 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். கையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ பேக் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஆப்போசிட் வந்து ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரே சைடு ஸ்டிச் பண்ணிடுவீங்க. அதனால் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே ஒன்று மடித்து வச்சுட்டு ஒன்று நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது கரெக்டாக நெக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு கைடு அளவுக்கு அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை திருப்பி வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம்.
இப்போது அந்த லைனிங்க்கு வெளியே இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த டேர்னிங்லலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நெக் வந்து அழகாக திரும்பி கொடுக்கும். அதனால் கிராஸ் அதாவது திரும்புகிற மாதிரி இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எப்போதும் போல் படிகிற தையல் போட்டுக்கலாம். ராயட்ஜஸ் வந்து லைனிங் சைடில் இருக்கணும். லைனிங்கோட ஓரத்தில் படிகிற தையல் போடணும். லைனிங்க்கு மேலே படிகிற தையல் போடணும். இப்போ படிகிற தையல் போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே உள்ளே திருப்பிடலாம். நெக் எவ்வளோ சூப்பராக ஷேப் வந்து திரும்பி இருக்குன்னு பாருங்கள். ஒரு கைடு அளவுக்கு மேலே தையல் போட்டுக்கலாம். இன்னும் நம்ம வந்து பட்டிக்கு வந்து நம்ம ஜாயின்ட்ஸ் போட்டு ரெடி பண்ணணும். ஏன்னா பட்டிக்கு பாதி துணி தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் பாதிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ அவுட்லைன் வந்து லூஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இன்னொரு சைடை அப்படியே ஓப்பன் பண்ணி எந்த சைடு நம்ம லைனிங் வச்சோமோ அப்படியே வச்சுக்கோங்க, மாற்றி வச்சிட வேண்டாம். இந்த மாதிரி வச்சுட்டு எல்லா சைட்லேயும் லைனிங்க்கு வெளியே கிளாத் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒரு கைடு அளவுக்கு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைனிங்க்கு வெளியே இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. டேர்னிங் இருக்கிற இடத்துலலாம் ஜாஸ்தியாகவே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. தையலுக்கு ரொம்ப ஓரமாக போயிட வேண்டாம், ரொம்ப மேலேயும் கட் பண்ணாலும் திரும்பாது நெக் அழகாக. அதனால தையலுக்கு ஓரம் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இப்போது லைனிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ராயட்ஜஸ் லைனிங் சைடில் விட்டுட்டு படிகிற தையல் போட்டுக்கலாம். லைனிங்கை உள்ளே வச்சு திருப்பிட்டு மேலே ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போது அவுட்லைன் தையல் வந்து லூஸ் இல்லாமல் அவுட்லைன் தையல் போட்டுக்கலாம். அவுட்லைன் தையல் போட்டதுக்கப்புறமா வந்து லைனிங்க்கு வெளியே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சதுலேயும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணலை. அதனால ரெண்டுத்துக்குமே சேர்த்து வந்து லைனிங் தான் நமக்கு கரெக்டான அளவு. அதனால லைனிங்க்கு வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். நான் ஃபுல்லாக காமிக்கல, கொஞ்சம் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் ரெண்டு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம டாட்ஸ் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷார்ப்பாக இருக்க பார்ட்டு வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு 1.25 இன்ச் வந்து அந்த ஷார்ப்பான பார்ட்லேருந்து நம்ம குறிச்சிக்கலாம். ஹைட் வந்து 2.25 இன்ச்சு. இந்த மாதிரி டேப்பை வச்சு அப்படியே கிராஸாக அந்த டேப் ஓரத்துலேயே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெக்கோட சைடில் ரெண்டாக மடிச்சுட்டு 1/2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச்சு, 1/2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 தையலும் நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வி ஷேப் வந்து வந்துடும். அந்த வி ஷேப்லேருந்து தான் நம்ம வந்து 3rd டாட் வந்து பிடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு 1/2 இன்ச்லேருந்து அந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலேயே இந்த தையலை முடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷார்ப்பை ரெண்டாக மடித்து வச்சுட்டு 1.25 இன்ச்சு 1.25 குறிச்சிக்கோங்க. ஹைட்டு வந்து 2.25 இன்ச் குறிச்சிக்கோங்க.
அதுக்கு மேலேயே நம்ம தையலை போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் எண்ட் ஆகிற இடத்துலையும் கண்டிப்பாக ரஃப் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போ நெக்கு எந்த சைடு, ஆம்ஹோல் எந்த சைடுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்கு தான் நம்ம வந்து அடித்து திருப்பியிருக்கோம். ஸோ அந்த சைடில் 2ஆக மடித்து செகண்ட் டாட் பிடிச்சிக்கலாம். 1/2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் வரைக்கும் இந்த டாட் பிடிச்சிட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வி ஷேப் வந்துடும். அந்த வி ஷேப்புக்கு 1/2 இன்ச்சுக்கு மேலேயே இந்த தையலை முடிச்சிருங்க. அவ்வளோதான். இன்னொரு சைட்லையும் நம்ம சூப்பராக வந்து டாட்ஸ் பிடிச்சாச்சு. இப்போ பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கம்மியாக இருக்குது பட்டியோட கிளாத்து, அதனால இதை தனியாக நம்ம ஜாயின் பண்ணாலும் கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டான கிளாத்து, அதனால இதை தனியாக நம்ம ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்கு கஷ்டம். அதனால இந்த பட்டி கிளாத் லைனிங் இருக்கு இல்லையா, அது மேலேயே இதை வச்சு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பதிச்சிக்கலாம். பதிச்சுட்டு மீதி எவ்வளோ தேவையோ நம்ம கைக்கு ஜாயின் போட்ட மாதிரி நம்ம ஈஸியாக இதுலேயும் வந்து ஜாயின் போட்டுடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டி வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஷேப்பை வந்து கட் பண்ணிக்கிறேன் நான். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பட்டியை வந்து லைனிங் ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் 2 சைடுக்கும் வரும். இல்லைனா ஒரே சைடு வச்சு தைச்சிருவீங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த ப்ளவுஸோட கிளாத்தை வச்சு அப்படியே லைனிங்க்கு மேலேயே நான் பதிக்கிறேன். இன்னொரு லைனிங் கிளாத் வந்து நம்ம அடியில் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து இந்த மாதிரி வச்சு அப்படியே ஷேப் மட்டும் நம்ம பதிச்சிக்கலாம். இங்கே பாதி தூரம் வரைக்கும் நமக்கு வந்து லைனிங் கிளாத்தே இல்லை, அதை வந்து நம்ம கழுத்துலேருந்து வெட்டணும் இல்லையா, அந்த பீசஸை வச்சு இதை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சு நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுட்டேன். இப்போ அதை பிரித்து பாருங்கள். இந்த மாதிரி பிரிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். அப்பயும் பாருங்கள் கொஞ்சம் கிளாத் வந்து பத்தலை, அப்போ கீழே இருக்கு இல்லையா அந்த கிளாத்தை இப்போ கட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் நான் ஜாயின் போட போகிறேன். இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுட்டு திரும்ப ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். திரும்ப அதை ஓப்பன் பண்ணிவிட்டு படிகிற தையல் போட்டுக்கலாம். இப்போ கீழே கொஞ்சம் மட்டும் பத்தாமல் இருக்குது, அது பரவாயில்ல, நம்ம மடித்து தைக்கும்போது உள்ளே போயிடும். அதனால் இப்போ ஒரு சைடு பட்டியை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி இன்னொரு சைடையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 கிளாத் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 கிளாத்தையும் இதில் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு கிளாத்தையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது அதோட முனையில் கொஞ்சம் துணி வந்து கம்மியாக தான் இருக்குது அப்போவும், ஆனால் பரவாயில்ல, நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் கட் பண்ணும்போது போயிடும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பட்டியை. இப்போ வந்து இதுக்கு கீழே நம்ம எப்பவுமே 3 கிளாத் வைப்போம், இதில் 2 கிளாத்தை வச்சு நம்ம பதிச்சு வச்சுட்டோம். இப்போ கீழே வைக்க வேண்டிய ஒரு கிளாத்துக்கு நம்ம இந்த லைனிங்கில் வச்சு ஒரு செட்டு பட்டி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து லென்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் பரவாயில்ல, நம்ம வந்து உள்ளே வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி பட்டி வந்து கட் பண்ணி எடுக்கலாம். மீதி இருக்கிற லைனிங்கில் வந்து நம்ம இன்னும் கொக்கி பீஸு, காஜா பீஸ் எல்லாமே லைனிங்கில் தான் எடுக்கணும், அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா அடியில் அந்த பட்டி கிளாத் லைனிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கிளாத்தை இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கிளாத்தை மேலே இப்படி போட்டுக்கோங்க. அடியில் இருக்க லைனிங்கை அடியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ப்ளவுஸ் கிளாத்தை விட இந்த 2 கிளாத்தும் கொஞ்சம் வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் வெளியே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம். அந்த சென்டர் டாட் வரும்போது அந்த டாட்டை வந்து மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. கிளாத் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரே அளவாக வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஷேப் வந்து அழகாக திரும்பும் பட்டியோட ஷேப்பு. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. உள் பக்கமும் பாருங்கள் நீட்டாக இருக்குது. இப்போது படிகிற தையல் போட்டுக்கலாம். இப்போது அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான், நீட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பட்டி கிளாத் வந்து லைட்டாக வெளியில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக் சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்கில் லூஸ் வராமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம். அடியில் லைனிங்கை வச்சுட்டு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டியை வச்சுக்கலாம். இது நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. லைனிங்கை வந்து அடியில் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம வச்ச அந்த 2 கிளாத்தும் வெளிப்பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த டாட் சென்டர் டாட்டை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கிளாத்தை ஒரே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரே அளவாக வந்து தையல் போடுங்க, ஒரு கைடு அளவுக்கு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ படிகிற தையல் போட்டுக்கலாம். அது கீழவே ஒரு கைடு அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அந்த பட்டி லைட்டாக வெளியே இருக்கிறத ஸ்ட்ரெயிட் கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. கழுத்தில் வந்து லூஸ் வராமல் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ பேக் பார்ட் கூட வந்து ஃப்ரண்ட்டை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆம் ஹோல் கிட்ட இந்த 2 கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கணும். அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். கையெல்லாம் வச்சு சைட் ஜாயின் போடும்போது கரெக்டாக வரும். சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை கூட கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக வரும். இப்போது இன்னொரு சைட்லேயும் ஷோல்டரில் 1/2 இன்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட்லேயும் ஆம் ஹோல் கிட்ட 2 கிளாத்தும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே லைன் போடுங்க. இந்த மாதிரி லைன் போட்ட உடனே முக்கியமான அடுத்த ஸ்டெப் வந்து இந்த 2த்தையும் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். 2 லைனும் கரெக்டாக இருக்கான்னு. லைட்டாக ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு அப் அண்ட் டவுன் வந்தால் கூட அதை மார்க் பண்ணுங்கள். இன்னொரு சைடில் மார்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு மடித்து தேய்ங்க. இந்த மாதிரி லைட்டாக கூட அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த நம்ம மார்க் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் மடித்து அப்படியே மேலே மடிச்சிங்கன்னா கொக்கி சைடுக்கும் ஐ சைடுக்கும் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போது அதோட எண்டில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது இன்னொரு சைடுக்கும் அதே மாதிரி மடித்து தைச்சிக்கலாம் லைன் வரைக்கும். ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். அதனால் நான் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். லைட்டாக வெளியில் நீண்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொக்கி பீஸும் காஜா பீஸும் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு இந்த கிளாத்லேருந்து நான் வந்து இந்த மாதிரி 2.5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கிளாத்து. அதில் வந்து நம்மளோட கொக்கி பீஸை விட மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் பெருசாக இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ராயட்ஜஸ் இல்லாமல் மடித்து வச்சு நம்ம தைக்க முடியும். அதனால் 2.5 இன்ச் அகலத்தில் நம்ம கொக்கி பட்டியோட ஒரு இன்ச் பெருசாக இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஐ சைடு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஐ சைடில் வந்து ராங் சைடில் இந்த கிளாத்தை வச்சுட்டு சிங்கிளாக வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை அப்படியே நல்ல பக்கம் திருப்பிட்டு எக்ஸ்ட்ராவை மடிச்சுட்டு குட்டியாக மடித்து அந்த தையலை மட்டும் மறைக்கிற மாதிரி வைங்க. ரொம்ப உள்ளே தள்ளி வச்சிட வேண்டாம். இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு கைடு அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போது ஐ சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். கொக்கி சைடுக்கு வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிளாத் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் லைட்டாக நான் கம்மி பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிளாத்தை ரெண்டாக மடித்து வைக்கணும். ஐ சைடு ஸ்டிச் பண்ணும்போது ராங் சைடில் கிளாத்தை சிங்கிளாக வச்சு ஸ்டிச் பண்ணோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து டபுளாக மடிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி படிகிற தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த மேலே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மடித்து அதை அப்படியே வந்து உள்ளே மடிச்சுக்கலாம். கீழேயும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை அப்படியே உள்ளே மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கி சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம், ஐ சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கையை ஜாயின் பண்ணி சைடு தையல் போடணும். சைடு தையல் போடுறதுல நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இந்த ஷோல்டர் கிட்ட வந்து அந்த ராய்ஜஸ் வந்து நீண்டிட்டு இருக்கு இல்லையா, அது ப்ளவுஸ் போடும்போது லைட்டாக வெளியே தெரிய சான்ஸ் இருக்குது. அதனால் அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதாவது முக்கோணம் மாதிரி மடித்து விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு தையல் போட்டு விட்டுக்கோங்க. ஷோல்டரில் 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இப்போ நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கையை எடுத்துக்கோங்க. கை வந்து ரெண்டுத்தையும் மடித்து பாருங்கள், ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு திரும்ப ஒரு வாட்டி சென்டர் இருக்காது பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் எந்த பக்கம் இருக்குதுன்னு பாருங்கள், எனக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ அந்த சைடில் நம்ம வந்து அக்கிள் கழிக்க போகிறோம். இந்த மாதிரி அக்கிள் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ரண்ட்டில் வந்து கை சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக ஷோல்டரோட தையலில் இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி வச்சு நம்ம தையல் போட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே திரும்ப வந்து தைச்சிட்டு வரலாம் இன்னொரு சைடுக்கு. அப்போ கையோட சென்டர் வந்து மூவ் ஆகாமல் கரெக்டாக அதோட இடத்துல வந்து அது இருக்கும். அவ்வளோதான், ஒரு சைடு கை வந்து நம்ம சூப்பராக ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் நீட்டாக. இதே மாதிரி இன்னொரு சைடு கையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் கையை ரெண்டாக மடிச்சுட்டு சென்டர் இருக்காது பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் இந்த சைடில் இருக்குது என்னோடய சைடில், அதனால் அந்த சைடில் நான் வந்து இந்த மாதிரி 3/4 இன்ச் அளவுக்கு நான் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சென்டர் அந்த வி ஷேப் வந்து ஷோல்டரோட தையலுக்கு நேராக இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது அதே ஷோல்டர்லேருந்து நம்ம தையல் போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடை ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கை வந்து 2 சைடும் நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து சைடு தையல் மட்டும் போட்டால் ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேக் இடுப்பு இருக்குது இல்லையா, அந்த இடுப்பு பகுதியை டாட் பிடிச்சிருக்கோம்ல, அந்த இடுப்பு பகுதியை 2ஆக மடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நோட் எடுத்துகிட்டு ஹிப் மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம 4ஆக பிரிச்சுட்டு பேக் ஹிப்புக்கு 1 இன்ச் ஆட் பண்ணி 9.5 வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் ஹிப்புக்கு வந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி 7.5 வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ வந்து குறிச்சிக்கலாம். பேக்குக்கு 9.5, ஃப்ரண்ட்டுக்கு வந்து 7.5. அது எப்படி வந்துச்சுன்னு நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். உங்களோட மெஷர்மெண்ட்டையும் எடுத்து 4ஆக பிரிச்சுட்டு பேக்குக்கு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இது காஜா சைடு, அதனால் காஜா சைடை விட்டுட்டு 7.5 குறிக்க போகிறோம். இது ஃப்ரண்ட் ஹிப் இல்லையா, அதனால் 1 இன்ச் மைனஸ் பண்ண நம்பரை வந்து இங்கே குறிக்கணும். கொக்கி சைடில் ஃபஸ்ட்லேருந்தே 7.5 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அப்பர் பாடி குறிக்கணும். நான் வந்து பேக் கட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், ஃப்ரண்ட் அப்பர் பாடி ஸ்டிச் பண்ணும்போது தான் தேவைப்படும் அப்படின்ட்டு. 42 அப்பர் பாடியை 4ஆக பிரிச்சுட்டு 10.5 இன்ச்சு, பேக்குக்கு 1 இன்ச் ஆட் பண்ணி 11.5 இன்ச்சு, ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச் மைனஸ் பண்ணிங்கன்னா 9.5 வருது, 9.5 இன்ச்சு. அந்த 9.5 இன்ச்சு கொக்கி சைடில் ஃபஸ்ட்லேருந்தே எடுங்க. காஜா சைடில் அந்த காஜா பட்டியை விட்டுட்டு 9.5 இன்ச் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம குறிக்கணும். இப்போ மெஷர்மெண்ட்ஸு குறித்து முடிச்சதுக்கப்புறமா கையை 2ஆக மடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
வச்சுட்டு ஹேண்ட் ரவுண்டு வந்து 6 இன்ச் நான் சொல்லியிருந்தேன். அந்த 6 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லைட்டாக தையல் போட்டுக்கலாம். போட்டு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் தையலில் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கில் அந்த வி ஷேப் இருக்குது இல்லையா, அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக மடித்து அதை மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் அந்த பக்கம் இருக்குது, பேக் வந்து இந்த பக்கம் தள்ளி தள்ளி வந்திருக்கு. அப்போ தையலை வந்து அந்த 2 டாட்டுக்கும் நடுவில் நம்ம எடுத்துகிட்டு வரணும். அப்போ ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும், எந்த லூஸுமே இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டரில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஹிப்பு பாருங்கள், ஃப்ரண்ட் இங்கே இருக்குது, பேக் வந்து தள்ளி இருக்குது. அப்போ அதை அப்படியே மேல் பக்கம் குறிச்சிட்டு 2த்துக்கும் சென்டரில் நான் தையல் எடுத்துகிட்டு வர போகிறேன். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இன்னொரு 2 தையல் வந்து போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து 2 மெஷர்மெண்ட்டும் ஒரே இடத்துல வரும். அப்படி வந்தால் அப்படியே தையல் போடுங்க. சப்போஸ் 2ம் தள்ளி தள்ளி வந்துச்சுன்னா 2த்துக்கும் நடுவில் வந்து தையல் போடுங்க. 2 மார்க்கையும் மேலே பண்ணிவிட்டு 2த்துக்கும் நடுவில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ 3 தையல் போட்டாச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம கிளாத் வெட்டுக்கலாம் ஃப்யூச்சருக்காக. விட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ திருப்பி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அந்த ஆம்ஹோல் கிட்ட வந்து 4 தையலும், கையோட தையலும் உடம்போட தையலும் 4ம் கரெக்டாக வரணும். அந்த மாதிரி வந்தாவே ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வரணுன்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கையில் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது, பட்டியில் கோடு போடும்போது அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஹேண்டோட ரவுண்டு 6 இன்ச் குறிச்சிட்டு இப்போ வந்து ஆம்ஹோல் கிட்ட செக் பண்ணுங்கள். பேக் அறுக்காத்து மேலே இருக்குது. அப்போ ஃப்ரண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டுக்கு நேராக அப்படியே மடித்து பிடிச்சி மேலே குறிச்சிக்கோங்க. இப்போ குறிச்ச 2ம் தள்ளி தள்ளி இருக்குது. இப்போ நடுவில் தையல் எடுத்துகிட்டு வரணும். ரஃப் அடித்து நிறுத்திட்டு இப்போ ஹிப்பில் பார்க்கலாம். ஹிப்பில் வந்து பேக் எங்கே இருக்குது, ஃப்ரண்ட் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ சென்டரில் நம்ம தையல் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இன்னொரு 2 தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒருத்தவங்க 44 சைஸுக்கு வந்து ப்ளவுஸ் போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. 42க்கும் 44 அடுத்த சைஸ் தான். அதனால ஷோல்டர் ஆம்ஹோல்லாம் சேம் வச்சுக்கோங்க. உங்களோட மெஷர்மெண்ட்டை நான் சொன்ன மாதிரி டிவைட் பண்ணி நீட்டாக வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்கும், எங்கேயும் லூஸ் இல்லாமல். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறதையே வந்து நீங்கள் வீடியோ சரியாக பார்க்காம டவுட்ஸ் கேட்காதீங்க. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.